வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேகி பண்ணுறது தான் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேகி பேக்கெட்டில் மேகியெல்லாம் பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. சைமல்டேனியஸாக பக்கத்தில் ஒரு வடசட்டியில் தண்ணியுமே ஊற்றி காய வச்சுட்டோம். இப்போ அந்த தண்ணி காய்ஞ்சதுனால மேகிலாம் எடுத்து அந்த வடசட்டியில் போடுறோம். இதுக்கு நடுவில் கூகுளுமே நின்றுட்டான், என்னடா செய்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் இதை சாப்பிட மாட்டான்னு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேகி வேகட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மேகி எல்லாமே உதிரி உதிரி ஆனதுக்கப்புறம் அதில் கொடுத்த மசாலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மசாலா போடும்போது தான் அந்த ஒரு ஸ்மெல், அரோமான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடச்சிதுன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு செம்மையான ஸ்மெல்லாக இருந்துச்சு. இது கூட காரத்துக்கு நம்ம எதுவுமே பெருசாக சேர்த்த போகிறது கிடையாது. இந்த பவுடர் மட்டும்தான் நம்ம போடுறோம். ஆனால் அந்த கேப்பில் திரும்ப கூகுள் 2வது வாட்டி விசிட் வந்துட்டான், என்னடா பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு. ஸோ இவனோட கேள்விக்கு பதில் சொல்லவும் முடியல. ஸோ அவனே டயர்டாகி ரிட்டர்ன் போயிட்டான். இந்த கேப்பில் ஆல்ரெடி நாங்கள் முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை இந்த மேகியோட ஆட் பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் எதுவுமே ஆட் பண்ணாமல் பிளெயினாக மேகி சாப்பிடுவாங்க. சில பேர் இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி.